அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு கேரளா ஸ்பெஷல் இஞ்சி கறி தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, அப்புறம் சுட சுட சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம். குழம்பு இல்லாத டைமில் அவசரத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி கறி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்காக நான் 1/4 கிலோ இஞ்சி வாங்கிட்டு நல்லா தோல் சீவி கழுவி எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேங்க. ஸ்லைஸ் ரொம்ப மெலிசாக இருக்கணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பொரியறதுக்கு 5லேருந்து 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுங்க. சின்ன வெங்காயம் இருந்துன்னு சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலை தழை. கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற இஞ்சியை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துக்கணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா கருகிரும். கருகிருச்சுன்னா அது இஞ்சி கசப்படிக்கும், இஞ்சி ஊறுகாய். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதே எண்ணெயிலேயே அந்த சின்ன வெங்காயத்தையும் பொரிச்சு எடுத்து கூடவே அந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு எடுத்து எல்லாமே ஒரே தட்டத்தில் வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பல்ஸில் விடணும். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சங்க அளவு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு, ஆறட்டும். ஆறுனதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெந்தயத்தையும் வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இஞ்சி எடுத்து இப்படி கையில் ஒடிக்கும்போது ஒடி விடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, பல்ஸில் விட்டு எடுத்து வச்சு இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பொடிகளை சேர்த்தோன்னா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டு நம்ம எடுத்து வச்சுக்க புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்போ 1 டம்ளர் தண்ணி 200 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கி விட்றணுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுக்க அந்த பொடிகளையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்திக்கலாங்க. நாங்கள் இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே சூப்பராக இருக்கணும். அதுக்காகத்தாங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெய் திரிஞ்சு இறக்கி வச்சா சூப்பரான இஞ்சி தொக்கு ரெடி.